ஆவடியில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பள்ளி கிடந்த விவகாரத்தில் உணவு தயாரிப்பு நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? தற்போது அந்த தூய்மை பணியாளர்கள் எப்படி இருக்காங்க? மேலும் இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. ஆவடியில சாம்பார்ல பள்ளி கிடந்த உணவை சாப்பிட்ட 40 தூய்மை பணியாளர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருந்தாங்க. இதுல 4 பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆவடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஆவடி சின்னம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் மூலமாக காலை உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது. இந்த நிலையில நேற்று காலை 7 மணி அளவுல உணவு தயாரிக்கப்பட்டு அந்தந்த மண்டல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு உணவு அருந்தக்கூடிய அறைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஆவடி மாநகராட்சி மண்டலம் 3ல அந்த பருத்திப்பட்டு பசுமை பூங்கா தூய்மை பணியாளர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டதுல தான் 100 பேருக்கும் மேற்பட்டோர் உணவு இருந்ததுல அதுல 40 பேர் அந்த சாம்பார்ல பள்ளி கிடந்த உணவை சாப்பிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனால சக தூய்மை பணியாளர்கள் வாகனத்துல ஏற்றி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக உணவுல பள்ளி இருந்த விவகாரம் தொடர்பாக உணவு தயாரிப்பு நிறுவனத்தின் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தற்போது சோதனையை தொடங்கி இருக்கிறாங்க. ஆவடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உணவுல அந்த பள்ளி கிடந்த விவகாரம் தொடர்பாக உணவு வழங்கிய சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை என்பது காவல்துறை தரப்புல மேற்கொள்ளப்படுகிறது. தூய்மை பணியாளர் குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில சரோஜா கேட்டரிங் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்துடைய நிர்வாகி ஸ்ரீஹரி என்பவர் மீது ஆவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட அந்த உணவு கூடத்துல மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் வேலவன் ஆய்வு மேற்கொண்டாங்க. குறிப்பா 16 உணவு மாதிரிகளை சேகரித்து பாளையங்கோட்டை மற்றும் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு சோதனைக்காக அந்த உணவு மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கான நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆய்வறிக்கையின் அடிப்படையில உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாக அதிகாரிகளின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட இந்த நிறுவனத்துல என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் பயன்பாட்டுல இருந்தது, குறிப்பா உணவுப் பொருட்களுடைய தரம் எப்படியாக இருந்தது, அது மட்டும் இல்லாம சமைக்கக்கூடிய அந்த சமையல் களங்கள் எப்படியாக இருந்தது, சமைக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய சுகாதாரம் எப்படியாக இருந்தது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் விசாரணை என்பது செய்யப்பட்டு ஆய்வு என்பது உட்படுத்தப்பட்டு தற்போது அறிக்கை என்பது தயாரிப்பதற்காக அந்த உணவுப் பொருட்களுடைய அந்த தரத்தை சோதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு மாதிரிகள் எடுத்துச் செல்லப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.